Hello friends, good morning all. Welcome to Indian Job Summit. NMDC இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சரிங்களா. நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப வருவாய், அதாவது நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு நிறைய நிறுவனம் வருவாய் தருது. அந்த வகையில் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய இந்த நிறுவனத்திலிருந்து நமக்கான வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம், டிப்ளமா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம், 10th மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, என்ன லொக்கேஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, செலெக்ஷன் எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப்புக்காக சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நீங்கள் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது அரசாங்க சான்றிதழ் பெற்ற ஒரு நிறுவனம் தான். சேலரி 15+ இருக்கும். லாங்குவேஜ் தமிழ் மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஃபீஸு, ரிட்டன் எக்ஸாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் ஸ்கில்லை பேஸ் பண்ணி உங்களை டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. இன்னும் மேற்கொண்ட தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அட்டெண்டன்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு மிடில் கிளாஸ் இல்லைனா ஐடிஐ, அதாவது 10th இல்லை அப்படின்னா ஐடிஐ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த மெயின்டெனன்ஸ் அசிஸ்டண்ட் மெக் எலக்ட்ரிக்கல் இருக்கு இல்லையா, இதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அடுத்து பாருங்கள், இந்த பிளாஸ்டர் கிரேட் 2க்கும் அதே தான், ஐடிஐ முடிச்சிருக்கணும். அடுத்து கீழே இந்த எலக்ட்ரிஷியன் கிரேட் 2, எலக்ட்ரானிக்ஸ் கிரேட் 3, மெக்கானிக்கல் கிரேட் 3, HEM ஆப்ரேட்டர் கிரேட் 3 ட்ரைனிங் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் நீங்கள் சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் 3 இயர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த MCO கிரேட் 3 ட்ரைனிங், இதுக்கும் சேம் 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் வித் வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து QCA கிரேட் 3 ட்ரைனிங், இதுக்கு பேசிக் கெமிஸ்ட்ரி ஆர் ஜுவாலஜி கம்ப்ளீட் பண்ணி 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ போஸ்டிங் நேம், லொக்கேஷன் வைஸ் டோட்டல் வேக்கன்சி, அடுத்து என்ன குவாலிஃபிகேஷன், அது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பல்சரி அப்லோட் பண்ணுறேன், உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ அதே தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அது லொக்கேஷன் வைஸ் டோட்டல் வேக்கன்சி, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சேல்ரி, என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், போஸ்டிங் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 மந்த்துக்கு ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்கும், அதை ப்ரொபகேஷன் பீரியட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாலும் 1 இயர் மினிமம் ட்ரைனிங் இருக்கும் இல்லையா, அதை 12 மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 மாதத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்கு உங்கள் சேல்ரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், பர்மனெண்ட் தான், டெம்பரரி கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ரெகுலர் பேசிஸில் 1 இயருக்கு ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த போஸ்டிங்கில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதில். ஓகேங்களா. இப்போ சேலரி காமிச்சிட்டாங்க. என்ன ஏஜ் இருக்கணும், 18, மினிமம் 18, மேக்ஸிமம் 30 வரையும் அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். அதை தாண்டி உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா SC/STக்கு 5 இயர்ஸ், ஸோ 35 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBCக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் 33 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். www.nmdc.co.in இந்த வெப்சைட்டில் மேலே கரியர் அப்படின்னு இருக்கும், அந்த பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. இப்போல்லாம் நான் வர அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லை. பட் ஏன் அப்படின்னா நிறைய ரெஸ்பான்ஸ் யாருமே தரமாட்டிருக்கீங்க. கம்பல்சரி ஒரு யூடியூப் சேனலில் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அப்ளை வீடியோ நான் அப்லோட் பண்ணணும். பட் ஒரு சில பேர் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இல்லை. இந்த வீடியோ எத்தனை லைக்ஸ், எத்தனை கமெண்ட், எத்தனை ஷேர் போகுது, அதை பொறுத்து தான் நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது நேற்று காலையில் 10 மணிக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி டேட் 26 இல்லைங்களா. ஸோ 25th மேவே ஓப்பன் பண்ணிட்டாங்க காலையில் 10 மணிக்கு. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க போய் அப்ளை பண்ணுங்கள்.
லாஸ்ட் டேட் ஜூன் 14 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 150 ருபீஸ், ₹150 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து பே பண்ணணும் ஆன்லைனில். ஃபீஸ் ஒரு முறை பே பண்ணிவிட்டால் அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா, அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி ஃபீஸ் பே பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, எக்ஸம்ப்டட் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் எபிலிட்டி ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். சிபிடி மொத்தம் 100 மார்க்கு இருக்கும். அந்த 100 மார்க்கில் யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சிபிடி தான் செலெக்ஷனில் ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபீல்டு அட்டெண்டன்ட் ட்ரைனிங், இதுக்கு OMR பேஸ்டு ஃபிசிக்கல் எபிலிட்டி மட்டும் தான் இருக்கும் இந்த ஃபீல்டு அட்டெண்டன்ட்டுக்கு மட்டும். ஏன் அப்படின்னா அது 10th லெவல் இல்லையா. மற்ற பாக்கி இருக்கிற போஸ்ட்டுக்கு எல்லாமே சிபிடி இருக்கும். அடுத்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபீல்டு அட்டெண்டன்ட் மட்டும் OMR பேஸ்டாக இருக்கும். ஃபிசிக்கல் எபிலிட்டி தான், இந்த 2 தான் இருக்கும் செலெக்ஷனில். ரிமைனிங் போஸ்ட்டுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். இப்போ கொஷின் பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கான சிலபஸ் காமிச்சிட்டாங்க. சப்ஜெக்ட் ஜென்ரல் நாலேஜ், நியூமரிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. இதிலேருந்து ஜென்ரல் நாலேஜில் இருந்து மட்டுமே 70 மார்க்கு கொஷின் வருது. நியூமரிக்கல் எபிலிட்டியிலேருந்து ஒரு 30 மார்க், மொத்தம் 100 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இதில் யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த மெயின்டெனன்ஸ் அசிஸ்டண்ட்டு ட்ரைனி, அடுத்து இந்த HCM மெக்கானிக்கு, HCM ஆப்ரேட்டரு, டெக்னீஷியன் கிரேட் 3, இதுக்கெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து சிபிடி பேட்டர்ன் மாற்றிருக்காங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் சப்ஜெக்ட் நாலேஜிலேருந்து உங்கள் ட்ரேட்லேருந்து ஒரு 30 மார்க்கு, ஜிகேலேருந்து ஒரு 50, ரீசனிங் எபிலிட்டியிலேருந்து ஒரு 20. ஸோ இப்படி கொஷின் வரும். சரிங்களா? ஸோ போஸ்டிங்கை பொறுத்து எக்ஸாம் பேட்டர்னும் மாறும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் படிக்கணும். இப்போ செகண்ட் லெவலில், ஃபஸ்ட்டு லெவலில் சிபிடி சொல்லிட்டீங்க. செகண்ட் லெவலில் பாருங்கள், யாருடைய சிபிடி ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் எபிலிட்டி ட்ரேட் டெஸ்ட்டு. ஓகேங்களா? அதாவது ஃபிசிக்கல் ட்ரேட் டெஸ்ட்டு இருக்கும். இந்த ட்ரேட் டெஸ்ட்டில் பாருங்கள், யூஆர் இடபிள்எஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 100க்கு 40 மார்க், 40% மினிமம் இருக்கணும். 100%க்கு மினிமம் 40 மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பாஸ். அதாவது ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் அப்படின்ட்டு நினைக்கலாம். ட்ரேட் டெஸ்ட்டில் பாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 100க்கு யூஆர் இடபிள்எஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 70, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 37, எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 30% எடுத்தால் நீங்கள் செலெக்ஷன் ஆனதாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது அதை நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து மினிமம் தான். 100க்கு 40 எடுத்தால் எனக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க அப்படின்னு இல்லை. இப்போ 100க்கு யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ ட்ரேட் டெஸ்ட்டில் அவங்க தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ சிபிடியில் எப்படி செலக்ட் பண்ணாங்க அதே மாதிரி தான் ட்ரேட் டெஸ்ட்லேயும். இதெல்லாம் வந்து குறைஞ்ச பர்சன்டேஜ். 100க்கு நீங்கள் 40 விழுக்காடு எடுத்திருக்கீங்க, 40% எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ட்ரேட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க. மற்றபடி அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எடுத்தால் தான் செலக்ட் ஆக முடியும். சரிங்களா? இது எல்லாமே மினிமம் பாசிங் மார்க் தான். குறைஞ்சது இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும்? உங்கள் ட்ரேட் டெஸ்ட்டு, சிபிடி இது 2த்தையும் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷனே வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் இன்டிமேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கும் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. நான் அப்டேட் வரும்போது டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.